வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். தேவக்கோட்டை தேவக்கோட்டை சீதாலட்சுமி. சீதாலட்சுமி. ஏற்றிவிடும் ஏணியாக இருந்துவிடு, குழப்பிவிடும் சகுனியாக இருந்து விடாதே. கழுகுடன் உயர உயர பறக்க விரும்பினால் குட்டையில் நீந்தி திரியும் வாத்துகளுடன் ஆன தொடர்பை முதலில் விடுங்கள். ஒரு கதை. காலை 11 மணிக்கு பிரபலமான நிறுவனத்தில் நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள். நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன். சற்று நேரத்தில் அழைப்பு வந்தது. உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு, உங்கள் பயோடேட்டாவில் வயது 42 என்று இருக்கிறதே, நிஜமா என்றார்கள். ஆமாம் சார், உண்மைதான் என்றேன். எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களைத்தான் வேலைக்கு எடுக்கின்றோம். உங்கள் வயது 42 என்று சொல்கிறீர்கள், கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியிருக்கும் என்றார்கள். பரவாயில்லை சார், நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன். மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று மூடிவிட்டார்கள். அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் என்று சொன்னேன். அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு, உங்கள் பயோடேட்டாவை கொடுத்துவிட்டு செல்லுங்கள், தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார். மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்தேன். இங்கும் வேலை இல்லை. மனம் கனத்தது, கூடவே தலையும் வலித்தது. பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி தவிர்த்து விடுகிறார்கள். இறைவா, என்ன சோதனை! அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது. முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை. அந்த வேலையை நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெருக்க தொடங்கியது. ஒரே மகனின் படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு. ஐயனே, எப்படி சமாளிக்கப் போகிறேன்? தலை மேலும் வலித்தது. பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காஃபி சாப்பிட்டு விட்டு நடந்தே வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து காஃபி சாப்பிட தொடங்கினேன். வாங்கிய வண்டியும் ஓரமாக இருக்கிறது. நடக்க துவங்கினேன். ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும் போது ரோட்டின் ஓரத்தில் ஒரு தோல்பை அனாதையாக கிடந்தது. சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன். குப்பென்று வியர்த்து கொட்டியது. பையில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் நோட்டுகள். கை கால்கள் உதறல் எடுத்தது. இருப்பினும் எடுத்து வைத்து கொண்டேன். மனம் பலவிதமாக என்னுள் பேசியது. ஒரு பக்கம் எச்சரிக்கை செய்தது. அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணம் தோன்றியது. ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே வந்து தோன்றி பயமுறுத்தியது. வீட்டின் அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன். வெளியே சென்று திரும்பிய மனைவி, என்ன ஒரு நடுக்கமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். தேவி, கதவை சாத்திவிட்டு வா என்று சொல்லி நடந்த விவரங்களை சொன்னேன். பணம் மொத்தம் 12 லட்சம். நமக்கு சில மாதங்கள் கவலை இல்லை என்றேன். மனைவி அமைதியாக இருந்தாள். இந்த பணம் நமக்கு வேண்டாம் என்றாள். தேவி, இறைவனாக பார்த்து தந்திருக்கிறான். உங்கள் அல்ப புத்திக்கு இறைவன் மேல் பழி போடாதீங்க என்றாள். சரி, கடன் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டதே என்றேன். இன்னொருவர் பணத்தில் வாழ்வது தப்பு. அப்போது வீட்டு செலவுக்கு என்ன செய்வது என்றேன். இறைவன் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் என்று கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி கொடுத்துவிட்டு மஞ்சள் கயிறு போதும் என்றாள். அடுத்தவங்க பணத்தில் வயிற்றை நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவோ மேல் என்றாள். இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் கொடுத்து விட்டுத்தான் வீட்டுக்குள் வர வேண்டும் என்றாள். சரி என்று நானும் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றேன். அந்த பணத்தில் உள்ள அந்த முகவரியில், பையில் உள்ள முகவரியை தெரிந்து அந்த பங்களாவிற்குள் சென்றேன். கோவிலில் நுழைந்தது போன்ற உணர்வு. இறைவனை பற்றிய பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தன. அழைப்பு மணியை அடித்தேன். நெற்றி நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார். நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணத்தை அவரிடம் கொடுத்தேன். மிக மகிழ்ச்சியாக உள்ளே சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார். தம்பி, நிறுவனத்திலிருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி விழுந்து விட்டது என்று சொன்னார். உங்களைப் போல் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் தவறவிட்ட பணம் எனக்கு திரும்ப கிடைத்தது என்றேன். என்னுடைய சூழ்நிலை பற்றிய விவரங்களை கூறினேன். இருங்கள் தம்பி, ஒரு போன் செய்து விட்டு வருகிறேன் என்று சொன்னவர், என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா என்றார். அடுத்த வாரம் எங்கள் மேலாளர் ஓய்வு பெறுகிறார். அவருடைய இடத்தில் யாரை நியமிப்பது என்று நினைத்து கொண்டிருந்தேன். நீங்கள் அந்த வேலையில் சேருங்கள். நாளையிலிருந்து நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுக்கிறார்கள் என்றார்.
வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் என்றார். இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார். என் மனைவிக்கு 1000 நன்றிகள் சொன்னேன். மூவுலகையும் ஆளும் இறைவன் சோதிப்பான், ஆனால் நம்பியோரை கைவிட மாட்டான். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதவன். அறநெறியில் இல்வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட முடியாது. எந்த நிலையிலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள். காசு, பணம், நகை, பெரிய வீடு, ஆடம்பரம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. உண்மையும் நேர்மையும் பாசமும் நிச்சயமாக நம்மை காக்கும். நன்றி, வணக்கம்.